Yes, I think now everything is visible. நான் பேசுறது கேக்குதா? You're able to clearly hear me? சொல்லுங்க பார்க்கலாம். Live, it's clear now. Hi everyone, able to see me? Hello, there's some. You need to respond. Yes, video பார்க்குறவங்க just respond. Everyone able to see me? Hello.
இப்போ ஆடியோ பட் கிளியராக கேட்குதா? இப்போ வாய்ஸ் இஸ் கிளியர்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா? Okay, then we will continue. Let's don't wait. So, okay, good. So, let's start. இப்போ நம்ம வந்து இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத குயிக்காக ஒரு ரீகால் மாதிரி பண்ணிடலாம். ஓகே, right. So, everything is clear, clearly audible. Okay. ரைட் பா. ஸோ YDACயில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஏன்னா இது அது ரிலேட்டட் தான் இது. ஸோ slit 1 2 separated by distance D. Capital D is the distance between the slit and the screen. ஸோ பாயிண்ட் Pயில் போய் மீட் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல there was a path difference. இது x distance ட்ராவல் பண்ணுச்சுன்னா இது x ப்ளஸ் del x distance ட்ராவல் பண்ணுச்சு. ஸோ இந்த இடம் தான் அந்த நம்மளோட del x, கரெக்டா? ஸோ ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா del x is equal to d sin theta. அண்ட் சைன் தீட்டாவை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? y by capital D, கரெக்டா? y by capital D, ரைட்? ஸோ இப்போ என்னோட ஃபேஸ் வந்து விசிபிளாக இருக்கா? மை ஃபேஸ் இஸ் விசிபிள் இந்த லைவ். ஓகே, ஐ வில் ட்ரை. இப்போ என்னோட ஃபேஸ் தெரியுதா? யா, I think it is shown. சரி, ஓகேப்பா, வீடியோ போட்டுடலாம் இந்த டைம்லேயே. பட் சில டேஸ் மட்டும் போட முடியாது. ஓகே, there is some restrictions. So most of the days I will come at the evening time. சரி, del x is equal to d sin theta. theta வந்து y by capital D ரிலேஷனு. ஸோ del x வந்து நம்ம d sin thetaன்னு சொல்லலாம், இல்லைனா என்ன சொல்லலாம்? approximately I can say it as d y by capital D அப்படின்னு சொல்லலாம், கரெக்டா? அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் எப்போல்லாம் வரும்னு பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்போல்லாம் நடக்கும் நம்மளுக்கு? இப்போ அவங்க டவுட்ஸை வந்து நீங்கள் போட்டுருங்க. ஓகே, டவுட்ஸை வந்து லைவ் சேட்டில் யூ போட். நான் திடீர்னு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் லைவ் சேட்டை பார்ப்பேன் கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவேன். ஸோ there is not a trouble. நீங்கள் லைவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் போட்டுருங்க, நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிக்க தான் செய்வேன் நான். ஓகே, ரைட். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு என்ன வந்துச்சு? del x was equal to, that is d sin thetaன்னு சொல்லலாமா? d sin theta was equal to plus or minus n lambda. இப்போ டிஸ்ட்ரக்டிவ்க்கு என்ன பார்த்தோம்? டிஸ்ட்ரக்டிவ்க்கு del x d sin theta is equal to 2n minus 1 lambda by 2, கரெக்டா? ரைட் ஆர் ராங்?
ஓகே ரைட். ஸோ இதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வித் இதெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ இதே மாதிரி டைஃப்ராக்ஷனுக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? டைஃப்ராக்ஷனுக்கு வாட் அண்ட் ஆல் வி ஹவ் சீன். For single slit diffraction, that is Fraunhofer diffraction இல்லையா? single slit diffractionக்கு என்ன வந்துச்சு நம்மளுக்கு? there was opening in the slit. நம்மளுக்கு அதாவது போன இதில் வந்து பேட்டர்ன் எப்படி வந்துச்சு? பேட்டர்ன் வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு நடுவில் மிடில் இருந்து எம்ல இருந்து நடுவில் சென்ட்ரல் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் சேம் இன்டென்சிட்டி பேட்டர்ன் வந்துச்சு. கரெக்ட். இப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் த்ரூ அ ஸ்லிட்டோட வித் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏ. ஸோ பேரலல் ரேஸ் வந்து படுது, பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் இல்லையா? பேரலல் ரேஸ் வந்து படுது நம்மளுக்கு. இது போய் ஒரு பாயிண்ட், ஈச் பாயிண்ட் ஆன் த ஸ்லிட் வில் ஆக்ட் ஆஸ் அ வேவ்லெட். ஓகே. ஸோ வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்க வேவ் ஃப்ரண்ட் வந்து பட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்? வேவ்லெட் வில் ஸ்ப்ரெட். அந்த வேவ்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் மீட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஸ்க்ரீனில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஜென்ரலாக இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொன்னோம். பட் ஆனால் நம்மளுக்கு லேப் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனைட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் எல்லுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எல் டிஸ்டன்ஸு. ஓகே. ஸோ இந்த இடம் கரெக்டாக மிடில் இருக்க இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி வந்து கோயிங் டு பி கண்டினியூஸ்லி டிக்ரீசிங். மேலேயும் அதே தான். ரைட். எஸ். ஸோ நம்ம ப்ளஸ் ஒய், இது மைனஸ் ஒய். ஓகே. ஸோ இது வந்து இன்டென்சிட்டி பேட்டர்ன். ரைட். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் அ மேக்ஸிமம், தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்க்கான கண்டிஷன் என்ன? கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு கண்டிஷன் கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு கண்டிஷன் முக்கியமாக நம்ம எதை வச்சு சொல்லணும்? வேவ்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன் ஃப்ரம் வேர், எங்கேருந்து இந்த கண்டிஷன்ஸை நம்ம சொல்கிறோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன் ஃப்ரம் constructive condition from waves from the edges of the slit. அதாவது YDSCல 2 பாயிண்ட் வாஸ் கிளியர். அந்த 2 பாயிண்ட்லேருந்து மீட் ஆகிறது ஸ்க்ரீனில் மீட் ஆச்சு. ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவ் டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டில் இருக்க வேவ்ஸும் ஸ்க்ரீனில் மீட் ஆகுது. பட் ஆனால் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இந்த வேவ்ஸ் created from the edges. ஓகே. எட்ஜஸ்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸில் தான் we are interested. ஸோ அதை வச்சு தான் கண்டிஷன்ஸை சொல்கிறோம். நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படி வருதுன்னு. நம்ம வந்து டைஃப்ராக்ஷனுக்கு எட்ஜஸ்லேருந்து தான் கண்டிஷன்ஸை ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் ஈச் பாயிண்ட் அந்த வேவ்லெட்டோ ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுதுன்றது உண்மை. ஓகே. வேவ்ஸ் ஃப்ரம் த எட்ஜஸ் ஆஃப் த எட்ஜஸ் A and B of the slit. ஓகே. இந்த இடம் தான் ஏன்னு எடுத்துக்கலாம், ஏ, அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் பி. ஓகே. ஸோ கண்டிஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு என்ன பார்த்தோம்? ஏ சைன் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2n+1 λ/2. கரெக்டாக இல்லையா? கொஞ்சம் வித்தியாசமான கண்டிஷன் தான் இது. பட் வித்தவுட் ப்ரூஃப் வி ஆர் ஸ்டேட்டிங் திஸ் அண்ட் வி நீட் டு அக்செப்ட் தட். ஸோ திஸ் இஸ் பிட்வீன் த பாத் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த எட்ஜஸ். ஓகே. So this is the path difference. But what is the path difference from the edges? இந்த A பாயிண்ட்டுக்கும் B பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய path difference இங்கே என்னது நம்மளுக்கு? del x. Del x is the path difference. A sin theta is equal to plus or minus 2n+1 λ/2. அதே மாதிரி டிஸ்ட்ரக்டிவ்க்கான கண்டிஷன் என்னது? இது வந்து கவனிங்க.
A sin theta need to be see wait இது வந்து secondary maximumக்கு கான condition. Central maximumக்கு என்ன condition? Central maximumக்கு என்ன condition? Path difference from the edges need to be 0. கரெக்டா? இது யாருக்குன்னா central maximumக்கு. Central maximum, this is the path difference. Del x a sin theta need to be 0. Central maximumக்கு. கரெக்டா இல்லையா? ரைட். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அதிலே வந்து டிஸ்ட்ரக்டிவ்க்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்? டிஸ்ட்ரக்டிவ்க்கான கண்டிஷன் என்னது? அதுவும் சிமிலர் ஃப்ரம் த waves from அதாவது del x was equal to a sin theta. This is the கவனிங்க இதான பாத் டிஃபரன்ஸு. ரெண்டு எட்ஜுன்றது a கீழே b. ஓகே, ரெண்டுத்துக்கும் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them? ஏக்கும் பிக்கும் முதல்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் them என்னது? a தானே. அதை வச்சு தான் இது வருது, மறந்துட வேண்டாம். ஓகே, ஸோ நம்ம சிமிலர் டு YDAC தான். YDAC மாதிரி பாத் டிஃபரன்ஸ் வந்து d sin thetaக்கு பதில். நல்லா கவனிங்க, YDACயில் d sin theta ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் பாத் டிஃபரன்ஸ் சொன்னோமா, அதே மாதிரி டைஃப்ராக்ஷனில் எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட் a and bக்கு நடுவில் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them? a. கரெக்டா? ஸோ del x is equal to a sin theta equal to என்ன வந்துச்சு? ப்ளஸ் ஆர் மைனஸ் n lambda. ரைட். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம. இப்போ நம்மளுக்கு ஒரு கொஷின் கேட்பான். ஓகே, என்ன கொஷின் கேட்பான் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இன்டென்சிட்டி வந்து கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டு வருதுல்ல, ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கொஷின் கேட்பான். ஓகே, நவ் லெட் மீ see the chat. என்னென்ன டவுட் இருக்கு? What are the doubts here? Sir, daily you will put a video on this time. ஓகேப்பா, கண்டிப்பாக போடுறேன். ஓகே, ஸோ இன் ப்ராப்ளம்ஸ் வேவ்லென்த் ஆம்ஸ்ட்ராங்கில் இருந்தால் மீட்டர் கன்வெர்ட் பண்ணாமல் டைரெக்டாக யூஸ் அடுக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? அதாவது நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து யூனிட்ஸை ப்ராப்பராக வாட்ச் பண்ணணும். ஆம்ஸ்ட்ராங்ன்றது என்னது? 10⁻⁻10 மீட்டர் இல்லையா? ஸோ அதனால் அதை வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லைனா யூ வில் கெட் ராங் ஆன்சர். ஓகே, ரைட். ஓகே, குட். சரி, இப்போ அந்த டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. கரெக்டாக? டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிட்டி என்ன ஆகிட்டே வருது? குறைஞ்சிக்கிட்டே வருது. ரைட். ஸோ இது ஏன்னு சொல்லிட்டு முக்கியமாக கொஷின்ஸில் கேட்குறான். ஓகே, வாட் இஸ் த ரீசன் ஃபார் த டிக்ரீஸ் இன் த இன்டென்சிட்டி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை வந்து நீங்கள் சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் கண்டிப்பாக இதை வந்து கேட்பான். நிறைய பேர் நல்ல ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கூட சொல்யூஷன்ஸ் வந்து நல்லாலாம் கொடுக்கல. ஓகே, சொல்யூஷன் இஸ் நாட் குட். ஓகே, நான் அதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பிகினிங்கில் உங்களுக்கு புரியாத மாதிரி கூட இருக்கலாம், பட் ஐ வில் ஜஸ்ட் சே. ஓகே, நீங்கள் பொறுமையாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ அதாவது கவனிங்க,
சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு என்ன இருக்குது? சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு we are having the maximum intensity. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போதா? செகண்டரி மினிமம்க்குலாம் இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகுது பாருங்கள். ஓகே, ஸோ அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது? அது நம்ம we will see பா இதில் நம்மளுக்கு டவுட்டே இல்லைப்பா. டைஃப்ராக்ஷனோட கண்டிஷன் வந்து அந்த எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கான், டவுட்டே இல்லை. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் மட்டும் எழுதிக்கோங்க. difference between interference and diffraction. Okay, difference between interference and diffraction. ஓகே, ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஓகே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டைஃப்ராக்ஷனும். முக்கியமான பாயிண்ட், லெட்ஸ் see. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டர்ஃபரன்ஸ் இஸ் காஸ்ட் பை superposition of waves from of two waves starting from two coherent sources. கரெக்டா இல்லையா? சரி, அதாவது ஸ்லிட்டில் இருந்து ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லிட்டுக்குள்ளேயும் ஒரு வேவ்லெட்டில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் தான் என்ன ஆகுது, ஸ்க்ரீனில் மீட் ஆகுது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் இஸ் காஸ்ட் பை சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த two coherent sources from slit S1 and S2. From slit S1 and S2 slits. ஓகே, கரெக்டா? இதே டைஃப்ராக்ஷனுக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள், it is caused by interference wait it is caused by superposition and addition. Okay, it is caused by superposition of number of waves starting from each point of the slit. கரெக்டாக இல்லையா? ஈச் பாயிண்ட் ஆஃப் த ஸ்லிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேவ்ஸ் தானே சூப்பர் இம்போஸ் ஆகுது, சூப்பர் பொசிஷன் நடக்குது. ஸோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈச் பாயிண்ட் ஆஃப் த வேவ்ஸ் இன் ஈச் பாயிண்ட் ஆஃப் த ஸ்லிட். புரியுதா? ரைட், சரிப்பா. இப்போ கவனிங்க, இது வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். இது மாதிரி 2-3 டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன், கவனிங்க. all bright and dark fringes are of equal width. கரெக்டா? கரெக்டு தானே? எல்லா ஃப்ரிஞ்சஸ் பிரைட் டார்க் எல்லாத்தோட வித்துமே என்னவா இருந்தது, சேமாக இருந்துச்சு.
இப்போ width of central maximum மட்டும்தான் பெருசாக இருக்கும், மற்ற எல்லாமே width எல்லாமே என்ன ஆகும்? சரி, அதாவது width of central maximum is twice that of, சொல்லலாம், என்ன சொல்லலாம், is twice that of other secondary maximum சொல்லலாமா? other secondary maximas. Okay, right. All bright fringes will have same intensity, correct? All bright fringes will have same intensity, right or wrong? பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே என்னது, intensity of fringes, intensity of bright fringes continuously decreases, sharply as we move away from central bright fringe, as we move away from central bright fringe. ஓகே, இது ஒரு பாயிண்ட். இப்போ அடுத்து நான் முக்கியமாக இந்த பாயிண்ட்டை நான் போன கிளாஸில் மென்ஷன் பண்ணி சொன்னேன். அதாவது இன்டென்சிட்டி மேக்ஸிமம் வந்து இன்டென்சிட்டி மினிமம் வந்து கம்ப்ளீட்லி ஜீரோ. ஓகே, டார்க் ஃப்ரிஞ்சஸ் இருக்குல்ல, அந்த டார்க் ஃப்ரிஞ்சுன்னு சொல்கிற இடத்துல வந்து இன்டென்சிட்டி வில் பி கம்ப்ளீட்லி ஜீரோ. டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி டார்க், கரெக்டா? அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்டென்சிட்டி மினிமம் வில் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஆனால் டைஃப்ராக்ஷன், சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் எடுத்திங்கன்னா dark fringes are not perfectly dark. சரி, நம்ம என்ன தான் டார்க்குன்னு சொன்னாலும் எக்ஸாக்டாக, சரி, நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படி இருக்குது சார் அப்படின்னு. நம்ம வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தியரி பாட்டுக்கு we are not going into. ஓகே, இட்ஸ் a little complex calculation, நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இன்டென்சிட்டி இஸ் அப்ராக்சிமேட்லி ஜீரோ, அதாவது நாட் ஈக்குவல் டு ஜீரோ, but very small. It's going to be very small for sure. புரியுதா? ஸோ 4 டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் இஸ் காஸ்ட் பை சூப்பர்பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் ஃப்ரம் 2 கோகரண்ட் சோர்சஸ் ஃப்ரம் திஸ் ஈச் ஸ்லிட் S1 and S2. பட் டைஃப்ராக்ஷன்றது ஒரு ஸ்லிட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுது. தேர் பை வி ஆர் கெட்டிங் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் தான் ரெண்டுமே. இன்டர்ஃபரன்ஸில் கவனிங்க, ரொம்ப முக்கியமான இந்த இடத்த கவனிங்க. இதுவும் சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ், இதுவும் சூப்பர் பொசிஷன் ஆஃப் n நம்பர் ஆஃப் வேவ்ஸ். ஓகே, சூப்பர் பொசிஷன் ஆஃப் n நம்பர் ஆஃப் வேவ்ஸ். இது வந்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஒன்லி 2 வேவ்ஸ் ஃப்ரம் ஈச் ஸ்லிட். ஸ்க்ரீனில் போய் மீட் ஆகுது. இது 2 வேவ்ஸு, இது வந்து n நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஃப்ரம் ஈச் பாயிண்ட் ஆஃப் த ஸ்லிட். ஸோ இங்கே வந்து எல்லா பிரைட் அண்ட் டார்க்குமே ஈக்குவல் வித் இருக்கும், ஃப்ரிஞ்சோட வித்து. ஆனால் இங்கே வந்து வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமம் வில் பி ட்வைஸ் தட் ஆஃப் த செகண்டரி மேக்ஸிமோட ட்வைஸ் தட்டு இருக்கும். ஸோ ஆல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வில் ஹாவ் சேம் இன்டென்சிட்டி. ஓகே, எல்லா பிரைட் ஃப்ரிஞ்சஸுமே சேம் இன்டென்சிட்டி இருக்கும். பட் ஆனால் டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னது, நீங்கள் சென்ட்ரல் மேக்ஸ்லேருந்து தள்ளி போக போக இன்டென்சிட்டி எல்லாமே என்ன ஆகும், கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதே மாதிரி டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து கம்ப்ளீட்லி டார்க்காக இருக்கும். தட் இஸ் இன்டென்சிட்டி மினிமம் வில் பி ஜீரோ. பட் ஆனால் இஃப் யூ டேக் இன் கேஸ் ஆஃப் டார்க் ஃப்ரிஞ்சஸ் எடுத்திங்கன்னா இன்டென்சிட்டி இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லலாம், பட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதுதான் நாட் பர்ஃபெக்ட்லி டார்க்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே பேஸ்பா. இப்போ இது வந்து சிபிஎஸ்சி கண்டென்ட் நான் இப்போ சொல்ல போகிறது. ஓகே, பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கு என்ன லாஜிக்கு நான் வச்சு சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நான் இது சொல்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க.
அதாவது ஏன் இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகே ரைட். அதுக்கப்புறம் மினிமம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுக்கு சில ஸ்டாண்டர்டான எக்ஸ்ப்ளனேஷன். நான் இப்போ சொல்ல போகிறதுலாம் ஸ்டாண்டர்டான எக்ஸ்ப்ளனேஷன். பட் நீங்கள் என்சிஆர்டி புக்கோ சிபிஎஸ்சி புக்கிலலாம் எடுத்திங்கன்னா கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் சுத்தமாக இல்லை. ஓகே, அவ்வளோ ப்ராப்பராக இல்லை. அதனால் வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், யூ வில் ஹேவ் பெட்டர் ஐடியா. ஓகே ரைட். ஸோ கவனிங்க, ஏன் வந்து எப்படி வந்து டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் fringes for diffraction pattern. Explanation for diffraction pattern in and the intensity and the intensity obtained. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு என்னன்றதை கவனிங்க. இப்போ ஏன் வந்து டார்க் ஃப்ரிஞ்சஸ், டார்க் கண்டிஷன்ஸ் வருதுல்ல மினிமம், அதெல்லாம் ஏன் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன், அதை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பிரைட் கண்டிஷனுக்கு இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே போதில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே சைமல்டேனியஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டார்க் கண்டிஷன்ஸ் ஏன் வருது அப்படின்னு பாருங்கள். டார்க் கண்டிஷன் நம்ம இது வரைக்கும் என்ன படித்தோம்? டார்க் கண்டிஷன், what we have studied, டார்க் கண்டிஷனில் நம்ம வந்து பாத் del x on edges of the slit என்ன படித்தோம்? del x on edges of the slit. a and b என்ன படித்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். a sin theta எங்கே எழுதலாம்? இங்கே எழுதிடவா? ஓகே, ஐ வில் ரைட் ஹியர். a sin theta is equal to ப்ளஸ் ஆர் மைனஸை விட்டுருங்க, நான் ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது என்னோடய டைஃப்ராக்ஷன் பேட்டர்னில் அந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ ப்ளஸ் மட்டும் எடுத்தால் போதும். நெகட்டிவ் எல்லாம் கீழே உள்ள வேல்யூஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, நம்ம மேலே உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். தட் இஸ் del x is equal to a sin theta n lambda. இதான டார்க்கான கண்டிஷன். பட் இந்த டார்க்கான கண்டிஷன் வந்து எந்த கேஸுக்கு? ஃபார் த வேவ்ஸ் ஃப்ரம் த எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட் a and b, அந்த முனையிலேருந்து வரக்கூடியதுக்கு மட்டும்தான் இது. ஸோ 2 பாயிண்ட்ஸில் இப்போ இது பார்க்குறதுக்கு ஒய்டிஎஸ்சி மாதிரி இல்லை. இந்த கண்டிஷன் பார்க்குறதுக்கு ஒய்டிஎஸ்சியில் 2 பாயிண்ட்டு S1 அண்ட் S2 ஸ்லிட் இருக்கும்போது d sin theta போட்டோமா. பட் d sin thetaக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? a sin theta. புரியுதா? ஸோ ஒய்டிஎஸ்சியும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். எஸ், யூ கேன் கம்பேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சரி, இப்போ கவனிங்க. a sin theta ஃபஸ்ட்டு மினிமம் ஏன் வருது, எப்படி, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான் பாருங்க. ஃபஸ்ட்டு மினிமம் வரணும்னா என்னோட வேல்யூ என்னவா இருக்கணும்? என்னோட வேல்யூ 1. கரெக்டா? இப்போ என்ன சொல்கிறான்னா, பிரேக் த என்டையர் ஸ்லிட் இன்ட்டு 2 பார்ட்ஸ், 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க சொல்கிறான். For explanation purpose, இது எல்லாமே ஸ்டாண்டர்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் we separate slit into 2 equal parts. 2 equal parts, 2 பார்ட்டாக பிரிங்க. அதாவது இதான் நம்மளோட என்டையர் ஸ்லிட் இல்லையா? வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ்?
இதான டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. இப்போ வந்து ஸ்லிட்டை வந்து ரெண்டு ஈக்குவல் ஆஃபாக பிரிங்க. ஈக்குவல் ஆஃபாக பிரித்தா இது எவ்வளோ பார்ட் வரும்? a/2. இது எவ்வளோ வரும்? a/2. இது என்சிஆர்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீட்டுக்கு படிக்கிறவங்களும் இதை தெரிஞ்சுக்கலாம். சம்டைம் டெஃபினட்டாக கேட்டிருக்கான். ஓகே, எதில் கேட்டிருக்கான் அப்படின்னா நீட்டில் கேட்டிருக்கான். 2015-16 பேப்பரில் நான் சால்வ் பண்ணுவேன். ஓகே, நாளைக்கு இன்னும் நம்மளுக்கு வேவ் ஆப்டிக்ஸ் இன்னொரு கிளாஸ் இருக்குல்ல, நாளைக்கு டெஃபினட்டாக சால்வ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் மினிமம் வருதுன்றது உங்களுக்கு தெரியணும். சும்மா மக்கப் பண்ணிட்டு போகாதீங்க. சம்டைம் யூ வில் ஃபேஸ் ட்ரபிள். ஓகே, எக்ஸாம்ஸில். சரி, இப்போ இந்த ஸ்லிட்டில் ரெண்டு இதாக பிரிச்சுக்கலாம். எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்னா இது, இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் எழுதணும். இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த ஃபஸ்ட்டு மினிமம் ஃபார்ம் ஆகுதுல்ல, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, we need to break the slit into ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்க சொல்கிறான். பிரிச்சுக்கிட்டு you take any 2 points. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் வந்து அந்த ஸ்லிட்டோட அப்பர் பார்ட், அந்த செப்பரேஷனோட ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல ஸ்லிட்டு, ஒரு என்டையர் ஸ்லிட்டை ரெண்டு பார்ட்டாக பிரேக் பண்ணேன். மேலே இருக்கிறதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு சக்ஸஸிவாக கரஸ்பாண்டிங்காக என்னால் என்ன பண்ண முடியும்னா, ஐ கேன் சூஸ் அ பாயிண்ட் இன் த செகண்ட் ஆஃப். ஃபஸ்ட் ஆஃப் மேலேருந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்டிங்காக a/2 டிஸ்டன்ஸ் தள்ளி யூ கேன் சூஸ் another பாயிண்ட். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் என்னன்னா, இட் வில் பி செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹவு மச்? a/2. புரியுதா இல்லையா? யூ டேக் எனி 2 consecutive points such that the distance, ஒரு பாயிண்ட் வந்து ஸ்லிட் 1 அந்த மேலே உள்ள ஆஃப், இன்னொரு பாயிண்ட் வந்து ரெண்டாவது ஆஃப். இதுலேருந்து ரெண்டு இதுலேயும் போகக்கூடிய வேவ்ஸ் தான் என்ன பண்ணுதான், இது ரெண்டு இதுலேருந்து போகக்கூடிய வேவ்ஸ் தான். வாட் இஸ் த பாத் டிஃப்ரென்ஸ்? இப்போ நம்ம என்ன கண்டிஷன் வரும் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு மினிமம்க்கு என்ன கண்டிஷன் வரும்? n is equal to 1ல n is equal to 1 போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? a sin, ஃபஸ்ட்டு மினிமம்னால θ1 ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மினிமம்னால θ1 ஆங்கிள் 1ன்னு போட்டு லாம்டா. கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா நல்லா கவனிங்க. இதுதான் வந்து எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்லேருந்து வந்த கண்டிஷன். இது எங்கேருந்து வந்துச்சு? எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா by2 பண்ண போகிறேன். ரெண்டு பக்கம் by2 பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? a/2 sin θ2 is a/2 sin θ1 is equal to λ/2. இது மாதிரி ஒரு கண்டிஷன் வருதா? you will get a condition like this: a/2 sin θ1 equal to λ/2. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு மினிமம் ஏன் வந்துச்சுன்னு நான் சொல்லணும். கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு மினிமம் ஏன் வந்துச்சுன்னு நான் சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ரெண்டு பார்ட்டாக ஸ்லிட்டை பிரிச்சுக்கிட்டேன். a/2 பிரிச்சுக்கிட்டேன். அப்பர் பார்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன், லோயர் பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ண முடியும். மேலே ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணால் கீழே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ண முடியும். such that the distance between them is what? a/2. இப்போ நான் என்ன பண்ணேன்னா சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஓகே அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளோட நார்மலாக நம்மளோட கண்டிஷன் என்னது? மினிமம்கான கண்டிஷன் என்னது? ஃபஸ்ட்டு மினிமம்க்கு a sin θ1 is equal to λ. ஏன்னா n is equal to 1, a sin θ1 is equal to λ. கரெக்டாக? இப்போ ரெண்டு பக்கம் டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா இது என்னென்னா, இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இது பார்க்க YDSCயோட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் this with YDSC கண்டிஷன். அதாவது ரெண்டு ஸ்லிட்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ரெண்டு ஸ்லிட்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் மாதிரி மீட் பண்ண வச்சிங்கன்னா வாட் we will have? இது வந்து கண்டிஷன் ஃபார் we find this is a condition for destructive interference. டவுட் இருந்தால் சொல்லுங்க. கமான் எஸ், டவுட் இருக்கா? கமான், டவுட் இருந்தால் போடுங்க. ஐ எம் சீயிங் த லைவ் chat. எஸ், இல்லை சார் எங்களுக்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கனால ஐ எம் ரெடி டு ரிப்பீட்.
ஓகே ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா sin theta நம்ம mன்னு எடுத்தோம், நாட் அ ப்ராப்ளம். ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ நீங்கள் mன்னு கூட எடுத்துக்கோங்க. இங்கே n இஸ் ஈக்குவல் டு நான் mன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். கான்செப்ட் புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போது இந்த குறிப்பிட்ட ஆங்கிள் θ1ல் ரெண்டு வேவ்ஸ் வந்து என்ன ஆகுது? இட்ஸ் கோயிங் டு மீட் ஆன் த ஸ்க்ரீன். தே ஆர் கோயிங் டு மீட் டிஸ்ட்ரக்டிவ்லி. ரெண்டு பாயிண்ட் அந்த வேவ்ஸு எவ்வளோ பாத் டிஃப்ரென்ஸ் இருக்குது? λ/2. கரெக்டாக இல்லையா? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ்? λ/2. YDSCயில் போட்டோம்ல, d sin theta is equal to 2n minus 1 λ/2. YDSC கண்டிஷன் ஃபார் டிஸ்ட்ரக்டிவ் என்னது? நான் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். YDSC கண்டிஷன் ஃபார் டிஸ்ட்ரக்டிவ் என்னது? d sin theta is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வரும், ப்ளஸ் 2n minus 1 போடுறேன், λ/2. அதாவது டிஸ்ட்ரக்டிவ் வரணும்னா ஃபார் n is equal to 1 என்ன வரும்? n 1ன்னு போட்டிங்கன்னா d sin theta equal to λ/2. அதுதான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன், தெரியுதா இல்லையா? இந்த கண்டிஷன் எங்கே வந்துச்சு? இந்த கண்டிஷன் கேம் இன் பிளேஸ் ஆஃப் வாட்? டிஸ்ட்ரக்டிவ் YDSC வந்துச்சா? அதே மாதிரி இந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள். அதனால தான் மினிமம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நான் நெக்ஸ்ட் இதை மூவ் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி செகண்ட் மினிமம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்லிட்டை வந்து 4 பார்ட்டாக பிரேக் பண்ண போகிறேன். இதான் நம்மளோட என்டையர் ஸ்லிட்டு. இதை 4 பார்ட்டாக பிரேக் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைனு. ஓகே, 4 பார்ட்டாக பிரேக் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு a/4. ஓகே, செகண்ட் மினிமம் ஏன் வந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு நான் ஸ்லிட்டை வந்து 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறேன். a/4 இது என்னது? a/4. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, இங்கே ஒரு பாயிண்ட்டும் கரஸ்பாண்டிங்காக இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது போய் ஸ்க்ரீனில் மீட் ஆகுமா? இந்த 2 பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. கேன் ஐ டேக் த ஆங்கிள் as செகண்ட் மினிமம்க்கு கண்டிஷன் என்ன வரும்? n is equal to 2, ரைட்? அதாவது θ2ன்னு எடுத்துக்கிறேன், வேறு ஒரு ஆங்கிள். ஏன்னா ஃபஸ்ட்டு மினிமம் அந்த இடத்துல செகண்ட் மினிமம் வராது. ஸோ θ2. ஸோ a sin θ2 is equal to 2 times the lambda. எழுதலாமா எழுதக்கூடாது? இப்போ முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். இந்த கண்டிஷன் எங்கேருந்து வந்துச்சு நம்மளுக்கு? எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்டில் வச்சு நம்மளுக்கு ஜென்ரல் டைஃப்ராக்ஷனோட மினிமம் கண்டிஷன். இந்த மினிமம் கண்டிஷனை எதோட கம்பேர் பண்ண போகிறான் அப்படின்னு பாருங்கள். ரெண்டு பக்கம் டிவைடட் பை எதால் பண்ணுங்கள்? 4. ரெண்டுத்தையும் டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா என்ன வரும்? λ/2. ஏன்னா 2ம் 4ம் கேன்சல் ஆகிடும். யூ வில் ஹேவ் 2 λ/2ன்னு வரும். இப்போ நீங்கள் உடனே இதை எதோட கம்பேர் பண்ணணும்? கவனிங்க, இது ரெண்டுத்துக்கும் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? a/4. மறந்துட வேண்டாம். சரி, மொத்தம் 4 பார்ட்டாக பிரிச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 பார்ட் மேலே உள்ளதை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி கீழே உள்ள 2 இதை எடுத்துக்கோங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? a/4. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, மேலே இருக்க 2 பார்ட் இருக்குல்ல, அதோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இட் வில் பி டிஸ்ட்ரக்டிவ்லி இட் வில் பி மீட்டிங். இது வந்து யாரோடது? a/4 இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்லிட். அந்த வேவ்ஸு sin θ2ல மீட் ஆகுது. பட் இட் இஸ் ஃபார்மிங் வாட்? λ/2ன்னு வருது, விச் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன். ஸோ கம்பேர் பண்ணுங்கள். போன தடவை பண்ணோம்ல, இதோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், அதே தான். ஓகே, நத்திங் டிஃப்ரெண்ட். ஸோ d sin θ ஃபஸ்ட்டு மினிமம்கான கண்டிஷன் டிஸ்ட்ரக்டிவாக மீட் ஆகுது. d sin θ is equal to λ/2. ஸோ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ a/4 sin θ2 is equal to λ/2. இதுவும் என்ன ஆகுது? இதுக்கும் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன்?
2 points. இதை 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை 2ன்னு எடுத்துக்கோங்க, 3 and this is 4. ஃபஸ்ட்டு 2 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் டிஸ்ட்ரக்டிவாக மீட் ஆகுது. அதே மாதிரி 3, 4 எடுத்துக்கிட்டாலும் டிஸ்ட்ரக்டிவாக மீட் ஆகுது. பிகாஸ் த பாத் டிஃபரன்ஸ் இஸ் λ/2. புரியுதா இல்லையா? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? It is comparable to the destructive condition for interference, YDSC. ஸோ அதுதான் பாயிண்ட்டு. புரியுதா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மினிமம் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்லிட்டை 2 இதாக பிரேக் பண்ணுங்கள். A/2 A/2 பிரிச்சுட்டு யூ டேக் த 2 points. ஓகே, 2 points யூ டேக். அதாவது அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்லிட்லேருந்து ஒரு பாயிண்ட்டும் கீழே உள்ள டிவிஷன்லேருந்து ஒரு பாயிண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரஸ்பாண்டிங்காக A/2 டிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டாக? A/2 டிஸ்டன்ஸ். அதை வச்சு கம்பேர் அதாவது ஃபஸ்ட்டு மினிமமோட கண்டிஷனை எழுதிக்கிறேன் எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்லேருந்து. அந்த ஈக்குவேஷனை தான் 2 பக்கம் /2 போடும்போது எனக்கு A/2 sin θ1 is equal to λ/2ன்னு வருது. ஓகே, சரி. இப்போ செகண்ட் மினிமம் பாருங்கள். செகண்ட் மினிமம் இஸ் A sin θ is equal to 2λ. அதில் வந்து 4 பார்ட்டாக ஸ்லிட்டை பிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பார்ட் ஆஃப் த ஸ்லிட்லேருந்து மீட் ஆகிறதும் டிஸ்ட்ரக்டிவாக மீட் ஆகுது. அடுத்த 2 பார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதுவும் என்னவா மீட் ஆகுது? டிஸ்ட்ரக்டிவ். ஸோ வாட் இஸ் த ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ்? A/4. அதாவது 1 and 2ம் 3 and 4ம் இந்த கண்டிஷனை தான் ஃபாலோ பண்ணுது. ஃபாலோ திஸ் கண்டிஷன், ஃபாலோ திஸ் டிஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன். புரியுதுன்னா கமெண்ட்டில் சேட் பாக்ஸில் போடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. Come on, doubts போடுங்க. Let me clear that. Gokul, you are having doubt? Yes, yes. No doubt. Okay, right. நம்ம அடுத்த இது மூவ் பண்ணலாம். சரி, இப்போ இது வந்து ஏன் மினிமம் வந்துச்சுன்றது எல்லாமே எந்த பார்ட் ஆஃப் த ஸ்லிட் எடுத்திங்கனாலும் எல்லாமே என்னவா மீட் ஆகுது? எல்லாமே டிஸ்ட்ரக்டிவாக மீட் ஆகுது. ஓகே, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ். இப்போ நம்ம வந்து டார்க் கண்டிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பிரைட் கண்டிஷனுக்கானது. பிரைட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? bright condition எடுத்தா what is the path difference between the edges of the slit? Edges of the slit வந்து del x is equal to what? A sin theta will be upper part of the இது மட்டும் எடுத்துக்கிறேன், lower part வேண்டாம். So 2n plus 1 λ/2. கரெக்டா? இது தானே பிரைட்டுக்கான கண்டிஷனு, ரைட்? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரைட்டுன்றது யாரோடது? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து யாரோடது? செகண்டரி மேக்ஸிமாவோட கண்டிஷன்ஸ். செகண்டரி மேக்ஸிமாவோட கண்டிஷன். இப்போ del x is equal to A sin theta 0. இது யாருக்கான கண்டிஷன்? சென்ட்ரல் மேக்ஸிமா. இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? சென்ட்ரல் மேக்ஸிமா எப்படி வந்துச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டானா என்ன பண்ணணும்? நம்மளோட ஸ்லிட்டில் எனி பாயிண்ட் ஆன் த ஸ்லிட் வேவ்ஸ், எனி பாயிண்ட் ஆன் த ஸ்லிட்டில் வேவ்ஸ் ப்ரொபகேட் ஆகிறது எல்லாமே எப்படி இருக்குது? நோ பாத் டிஃப்ரென்ஸ். வாட் இஸ் த பாத் டிஃப்ரென்ஸ் ஃபார் சென்ட்ரல் மேக்ஸிமம்? அந்த எக்ஸ்ப்ளனேஷனே போதும், எதுவும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷனே வேண்டாம். எல்லா வேவ்ஸுமே கோயிங் டு ட்ராவல் சேம் டிஸ்டன்ஸ். வாட் எவர் வேவ்ஸ் ஃப்ரம் த ஸ்லிட்ஸ் ஆர் கோயிங் டு ட்ராவல் சேம் டிஸ்டன்ஸ் டு மீட் ஆன் த ஸ்க்ரீன். ஓகே, சென்ட்ரல் மேக்ஸிமமுக்கு டீட்டாவோட வேல்யூ என்ன இருந்தால் போதும்? வாட் இஸ் த ஆங்கிள் இயர்? 0 and del x is equal to 0 here. No path difference and no angle position.
ஸோ இது வந்து சென்ட்ரல் மேக்ஸிமம். புரியுதா? எனி டவுட்? ரைட். ஸோ சென்ட்ரல் பிரைட்டுக்கான கண்டிஷன் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து செகண்டரி மேக்ஸிமாக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே தான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு வந்து இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னு சொன்னோம்ல, அது வந்து நம்ம இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். செகண்டரி மேக்ஸிமாவில் ஏன் இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போச்சு? ஏன் சென்ட்ரல் மேக்ஸிமம் ஹேவிங் த பிக்கஸ்ட் இன்டென்சிட்டி? எதுக்கு அதிகமான இன்டென்சிட்டி இருக்குது சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். வை சென்ட்ரல் மேக்ஸிமம் இஸ் ஹேவிங் த பிரைட்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, வாட் எவர் வேவ்ஸ் கம்மிங் ஃப்ரம் த ஸ்லிட், ஈச் பாயிண்ட் ஆஃப் த ஸ்லிட், எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கன்ஸ்ட்ரக்டிவாக தான் மீட் ஆக போகுது. கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்னது? எல்லாமே ஒரே இடத்துல ஃபேஸ் டிஃப்ரென்ஸே கிடையாது, பாத் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ அதனால் ஈச் பாயிண்ட் ஆஃப் த வேவ் எல்லாமே என்ன பண்ணுது? ஒரு பாயிண்ட் ஆஃப் த வேவும் கான்ட்ரிபியூட்டிங் டு த மேக்ஸிமம், கன்ஸ்ட்ரக்டிவுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் இப்போ பாருங்கள் செகண்டரி மேக்ஸிமமில் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சில பார்ட் ஆஃப் த ஸ்லிட்டை வந்து என்ன பண்ணும்? டிஸ்ட்ரக்டிவாகவும், சில பார்ட் ஆஃப் த ஸ்லிட் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிறனால எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிடையாது சென்ட்ரல் மேக்ஸிமம் மாதிரி. சில இது வந்து டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும், சில இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். தேர்பை நம்மளுக்கு இன்டென்சிட்டி குறைஞ்சிடும். ஏன்னா அதில் டிஸ்ட்ரக்டிவும் இன்வால்வ் ஆகிருக்கு, எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிடையாது. ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் லெட்ஸ் டேக், what is the condition we are having? Edges of the slit பொறுத்த வரைக்கும் a sin theta 1 போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு, இப்போ நம்ம இங்கே வேல்யூ என்ன போடணும்? n is equal to 1. அப்போ என்ன வரும்? 3 λ/2. கரெக்டாக இல்லையா? இப்படி தானே வரும் ஒரு கண்டிஷன். a sin theta 1 is equal to 3 λ/2. இப்போ கவனிங்க, ஏன் வந்து இன்டென்சிட்டி ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறான் பாருங்கள். நம்மளோட என்டையர் ஸ்லிட்டு இருக்குல்ல, நம்மளோட என்டையர் ஸ்லிட்டை 3 ஆஃபாக பிரிக்க சொல்கிறான், 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க சொல்கிறான். 3 பார்ட்டாக பிரித்தாச்சா? யூ டேக் அ பாயிண்ட். உங்களுக்கு ஒரு ஸ்லிட்லேருந்தும் பாயிண்ட்டை சூஸ் பண்ண முடியும், such that the distance between the points is what? a/3. ஓகே, 3 பார்ட்டாக உங்களால் பிரிச்சுட்டு யூ கேன் டேக் த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ். 3 பேர் ஒரு சின்ன பார்ட், டோட்டலாக 3 பார்ட் இருக்குல்ல, ஒரு பார்ட்டில் இருந்தும் யூ கேன் டேக் அ பாயிண்ட் such that the distance between them is what? a/3. புரியுதா இல்லையா? எஸ். சரி, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். சரிப்பா, இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட்டை எடுத்துக்கலாம், 1 and 2, இது 3ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 1 and 2 இருக்கு இல்லையா, இதுக்கும் ஆங்கிள் θ1ன்னு எடுத்துக்கிறேன். பிரைட் இல்லை, டார்க்குக்கு θ1 θ2ன்னு எடுத்தேன்னா அது முடிஞ்சு போச்சு. டார்க்கு பிரைட்டுக்குன்னு ஒரு θ1 எடுத்துக்கிறேன். இதுமாதிரி 3 வேவ்ஸும் என்ன ஆகும்? தே வில் மீட். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு 2 வேவ் எடுத்துக்கலாமா? ஃபார் 1 and 2, ஃபார் 1 and 2 எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நான் ரீரைட் பண்ணி எழுதுகிறேன். இப்போ இது யாருக்கான கண்டிஷன்? ஃபஸ்ட்டு மேக்ஸிமம்கான கண்டிஷன் இல்லையா? இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2 பக்கம் டிவைடட் பை என்ன பண்ண போகிறேன்? 3. 2 பக்கம் டிவைடட் பை 3 போடலாமா? இது யாருக்கான கண்டிஷன்? நான் என்ன பண்ணேன்னா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணுறேன். டிவைடட் பை 3 பண்ணும்போது ஐ கேன் ஏபிள் டு ஷோ தட் த ஃபஸ்ட்டு 2 வேவ்ஸ் ஃப்ரம் த ஸ்லிட், மேலே உள்ள பார்ட்டில் மிடில் உள்ளது 1 and 2 ரெண்டுமே என்னவாகுது? திஸ் இஸ் அ கண்டிஷன் ஃபார்
இது ரெண்டும் எவ்வளோ இதில் மீட் ஆகுது பாத் டிஃப்ரென்ஸ் lambda by 2 which is டிஸ்ட்ரக்டிவ்கான கண்டிஷன் YDSCயில் அது மாதிரி இங்கே எடுத்துக்கணும். this is புரியுதா இல்லையா? this is a condition for destructive. இப்போ நல்லா கவனிங்க, மொத்தம் 3 பார்ட்டாக ஸ்லிட்டை பிரித்தோமா, 3 ஈக்குவல் பார்ட்ஸாக. ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை என்ன பண்ணுச்சு, டிஸ்ட்ரக்டிவ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. பட் ஆனால் அந்த ஒரு பார்ட் மட்டும் மிச்சம் இருக்குல்ல, அது மட்டும் என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதாவது டோட்டல் 3 ஈக்குவல் பார்ட்ஸில் 2 பார்ட் என்னவாயிடுச்சு, 2 பார்ட் வந்து டிஸ்ட்ரக்டிவாக போயிடுச்சு lambda by 2. பட் அந்த ஒரு பார்ட் மட்டும் என்ன பண்ணுது, கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. this will contribute to bright. this will contribute to bright. okay, சரி, இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், only one third, that is 1/3 of entire slit is contributing to bright. புரியுதா இல்லையா? என்டையர் ஸ்லிட்டில் ஒரு பார்ட் மட்டும்தான் என்ன பண்ணுது, 1/3 பார்ட் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதனால தான் இன்டென்சிட்டி குறைஞ்சிருச்சு. சென்ட்ரல் மேக்ஸிமம்லேருந்து கான்ட்ரிபியூஷன் நடக்கும்போது எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்லிட்டுமே வந்து தீட்டா ஈக்குவல் டு 0 ஆங்கிள், தட் இஸ் del x ஈக்குவல் டு 0ல் போய் மீட் ஆச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, ஒன்லி 2 பார்ட் ஆஃப் த ஸ்லிட்டு தான் என்னது, டிஸ்ட்ரக்டிவ்க்கு போயிடுது. அதுக்கப்புறம் 1 பார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு. இப்போது செகண்ட் மேக்ஸிமம் என்ன சொல்கிறான் பாருங்கள். for second maximum, yeah, come on, tell me, for second maximum என்ன சொல்கிறான் பாருங்க. what is the condition for second maximum? n is equal to 2 path difference from the edges, standard ஆன expression, condition for diffraction, del x is equal to what, a sin theta 2 will be equal to what, என்ன வரும், n is equal to 2 போட்டிங்கன்னா 5 lambda by 2னு வரும். இப்போ இந்த தடவை இந்த கேஸில் என்ன சொல்கிறான்னா, ஸ்லிட்டை வந்து எத்தனை பார்ட்டாக பிரிக்கணுமா, 5 பார்ட்டாக பிரிக்க சொல்கிறான். 1 2 3 4 5. ஓகே, இது மாதிரியாக பிரிக்க சொல்கிறான். இப்போ டோட்டலாக எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, யூ டேக் ஈச் பாயிண்ட். ஓகே, 4 division is enough, I think. யா, ஓகே, இது மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து 1 2 3 4 5 such that each point distance between them என்னது, ஒரு 2 பாயிண்ட்டுக்கும் distance between them வந்து a/5. இப்போ என்னென்னா இதெல்லாம் என்ன ஆக போகுது, ஸ்க்ரீனில் போய் மீட் ஆக போகுது. let the angle be theta 2ன்னு எடுத்துக்கிறேன், that is theta 2. புரியுதா? இப்போ என்ன விஷயம்னா, இந்த என்டையர் இந்த நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஃபார்முலாவை by 5 பண்ணுங்கள். by 5 பண்ண வரும் a/5 sin theta 2 is equal to lambda by 2. once again இது யாருக்கான கண்டிஷன், d sin theta equal to lambda by 2ன்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரக்டிவ்கான கண்டிஷனில் in YDSC
d sin theta equal to lambda by 2 மாதிரியான டிஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன். அதனால எதெல்லாம் இப்போ வந்து இப்போ இப்போ இதில் எதெல்லாம் வந்து எந்த பார்ட்லாம் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாகவும் டிஸ்ட்ரக்டிவாகவும் இருக்க போகுது. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டுக்கு ஒரு நடுவில் வாட் இஸ் ஃபார் திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை, கவனிங்க, திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை 1 and 2 pair. 1 and 2 சேர்ந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த கண்டிஷனை? திஸ் கண்டிஷன். புரியுதா இல்லையா? இந்த கண்டிஷனை 1 and 2 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் 3யும் 4ம் என்ன பண்ணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் 5 மட்டும் தனியாக இருந்துடும். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்கும்? lambda by 2. இது ரெண்டுத்துக்கு நடுவில் lambda by 2. ஸோ 1 and 2 டிஸ்ட்ரக்டிவாக போயிடும், 3யும் 4ம் டிஸ்ட்ரக்டிவாக போயிடும். அதாவது ஸ்லிட்டை நீங்கள் 5 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2, தேர்டு, ஃபோர்த்து ரெண்டுமே என்னவாகிடுது? அந்த 4 பார்ட்டுமே டிஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த ஒரு பார்ட்டு மட்டும்தான் என்ன ஆகுது? கான்ட்ரிபியூட் டு பிரைட். புரியுதா இல்லையா? எனி டவுட்? ஸோ நான் ஒன்ஸ் அகெயின் ரீகால் பண்ணுறேன், கவனிங்க. அதாவது டிஸ்ட்ரக்டிவ்னா தே வில் கெட் கேன்சல், தே ஆர் நாட் கோயிங் டு கான்ட்ரிபியூட். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பான் உங்களுக்கு. ஓகே, நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம், செகண்ட் மேக்ஸிமம், ஃபஸ்ட் மினிமம், செகண்ட் மினிமம், சென்ட்ரல் மேக்ஸிமம், இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, ஸ்லிட்டை வந்து நீங்கள் பிரேக் பண்ணி அந்த வந்த ஆல்ரெடி இருந்த அந்த எட்ஜஸோட கண்டிஷன், அதுக்கப்புறம் அதை ஒய்டிஎஸ்சியோட டிஸ்ட்ரக்டிவ் எதெல்லாம் வருதுன்னு ஒமிட் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும். ரெண்டு விஷயம் உங்களுக்கு தேவை. ஒன்று, எட்ஜஸ்லேருந்து வரக்கூடிய டைஃப்ராக்ஷன் கண்டிஷன், ஸ்டாண்டர்டாக நம்ம சொல்லுவோம்ல டைஃப்ராக்ஷன்லேருந்து வரக்கூடிய கண்டிஷன், அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா, ஒய்டிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரக்டிவ்க்கான கண்டிஷன். இதை நான் இங்கே பெருசாக ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இதை நீங்கள் எப்போல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் அது எதெல்லாம் டிஸ்ட்ரக்டிவ்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே டீன்றது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த 2 waves. ஓகே, ஆங்கிள் த்ரூ இன் விச் தே ஆர் கோயிங் டு மீட். ஸோ இப்போ டவுட்ஸ் இருந்தால் சாட் பாக்ஸில் போடுங்க. ஐ எம் சீயிங் இயர். கமான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் மினிமம், ஃபஸ்ட்டு மினிமம் ஏன் வருது அப்படின்னு சொல்கிறான்னா, ஸ்லிட்டை 2 பார்ட்டாக பிரித்து பார்த்தோன்னா 2 points 1 and 2 நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. அதாவது ஸ்லிட்டை 2 பார்ட்டாக பிரிச்சிட்டோம். ஓகே, லைக் இது ஒரு a/2, இது ஒரு a/2. ஓகே, இந்த 2 பாயிண்ட்டுமே என்னது? இந்த பாயிண்ட்டும் திஸ் இஸ் த பார்டர். இந்த பாயிண்ட்டும் என்ன ஆகுது? அப்பர்லேருந்து ஒரு பாயிண்ட்டும் லோயர்லேருந்து ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா the distance between them will be what? a/2. அதுக்கு நடுவில் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? a/2. அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இந்த நம்மளோட கண்டிஷனை டிவைடட் பை 2 பண்ணுங்கள். டிவைட் பை 2 பண்ணால் a/2 sin theta 1 is equal to lambda by 2. ஸோ இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் 2 waves மீட் ஆகுது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் them is a/2. இந்த கண்டிஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைங் த ஒய்டிஎஸ்சியோட டிஸ்ட்ரக்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால இது ரெண்டும் மினிமமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். இட்ஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டிவ். இவங்க 2 பேரும் மீட் ஆகி எவ்வளோ பாத் டிஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுது? lambda by 2. ஸோ அதனால் அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்காது, மினிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ அடுத்து செகண்ட் மினிமம் ஏன் வருது டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னா, ஸ்லிட்டை 4 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். a/4, 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 a/4ன்னு. ஃபஸ்ட்டு 2 பார்ட் இருக்குது பாருங்கள், 1 and 2. இந்த 1 பாயிண்ட் ஃப்ரம் த ஸ்லிட் அப்பர் பார்ட், செகண்ட் பார்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டு, 3வது பார்ட்டு, 4th பார்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பார்ட் வந்து எது கான்ட்ரிபியூட் பண்ணுது? lambda by 2. இதுவும் lambda by 2. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, என்னோடய எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்லேருந்து கண்டிஷன் எடுத்துக்கிறேன், ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஓகே, டைஃப்ராக்ஷனோட ஸ்டாண்டர்ட் எட்ஜஸ் கண்டிஷன். இது ட்ரூ தானே? எட்ஜ் A and B வேவோட கண்டிஷன் இது. அந்த கண்டிஷனில் டிவைடட் பை 4 பண்ணால் a/4 sin theta 2 equal to lambda by 2.
ஒன்ஸ் அகைன் இந்த கண்டிஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, YDSஓட டிஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன், தட் இஸ் d sin theta is equal to lambda by 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்பர் பார்ட்டும் டிஸ்ட்ரக்டிவ், இந்த 3 4ம் என்னது டிஸ்ட்ரக்டிவ். அதனால் நம்மளால் கிளியராக அதை பார்க்க முடியுது டிஸ்ட்ரக்டிவ். இப்போ பிரைட் கண்டிஷன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் டைஃப்ராக்ஷன் பேட்டர்னில். இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு இதான் கண்டிஷன், கரெக்டாக இல்லையா? சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு பாத் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த வேவ்ஸ் வில் பி 0 ஃப்ரம் த எஜஸ்னாலும் சரி எனிவேர். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே எதோடது, ஓகே ரைட். ஸோ இப்போ வேவ்ஸ் எல்லாமே மீட் ஆகும்போது θ ஈக்குவல் டு 0 தே வில் மீட் கன்ஸ்ட்ரக்டிவ்லி, சென்ட்ரல் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகுது. அதாவது எல்லா பாயிண்ட் ஆஃப் த வேவ்ஸுமே இட் இஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் ஃபார் த சென்ட்ரல் மேக்ஸிமம். இப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் இதான் கண்டிஷன், n இஸ் ஈக்குவல், அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், n இருக்க இடத்துல 1ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன வரும், 3 lambda by 2. இப்போ நான் ஸ்லிட்டை எத்தனை பார்ட்டாக பிரேக் பண்ணணும், 3 பார்ட்டாக பிரிங்க. அதில் மேலே உள்ள பார்ட் 1 2 3ன்னு பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை டிவைடட் பை 3 பண்ணுங்கள். திஸ் ரிசம்பிள்ஸ் வாட், திஸ் ஈக்குவேஷன் சேஸ் it is satisfying what, this is the condition for what, destructive in YDSE. அதுபடி நம்மளால் என்ன சொல்ல முடியும், இந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்டு டிஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இது ஒன்று மட்டும் தான் என்னது கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. புரியுதா இல்லையா? ஐ திங்க் யூ ஆர் ஏபிள் டு கெட். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் செகண்டரி மேக்ஸிமம்க்கு என்ன வரும், டோட்டலாக ஸ்லிட்டை 5 பார்ட்டாக பிரிங்க. ஃபஸ்ட்டு 2 பார்ட்டு, ஃபஸ்ட்டு 3 and 4 ரெண்டுமே டிஸ்ட்ரக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஒன்று மட்டும்தான் ஃபிஃப்த்து மட்டும்தான் என்னது கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கணும். இப்போ போன தடவை வந்து 1/3 ஆஃப் த என்டையர் ஸ்லிட்டில் 1/3 மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. இந்த கேஸில் என்னது ஒன்லி only 1/5 of entire total. இதில் வெறும் 1/5 that is A/5 மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது, மீதி இருக்கிறதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலை. only 1/5 of entire slit is contributing for bright. அதனால தான் இன்டென்சிட்டி கம்மியாயிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க, சென்ட்ரல் மேக்ஸிமம் மொத்த ஸ்லிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. ஸோ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஃபஸ்ட்டு மேக்ஸிமமில் வெறும் 1/3, என்டையர் 100%, 1/3 33%, ரைட்? கரெக்டாக. அது மாதிரி அடுத்த இதில் என்னது 1/5. ஸோ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. I think everyone have understood. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் NCERT புக்கில் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பான். ஓகே, இப்போ நீங்கள் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம். லெட்ஸ் see யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது எல்லாமே NCERT ப்ராப்ளம்ஸ், பட் எல்லாமே வெரி குட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, போன கிளாஸில் உள்ள ரிசல்ட்டும் தேவைப்படும். ஃப்ரிஞ்சு வித்தெல்லாம் படித்தோம்ல, கமான்பா கமான். Ramya, what doubt? Doubt in the comment section you can post. Come on. Sir, 2021 NEET wave optics question கேட்டாங்களா சார்? கேட்க தான்ப்பா செய்கிறாங்க, கேட்காமலாம் இல்லையே.
they are asking. கேட்காமல இல்லையே எந்த யாருமே. வேவ் ஆப்டிக்ஸ் இஸ் a very important chapter. ஒன்று YDACயில் கேட்டுருவான், இல்லை இதில் கேட்டுருவான். இன்னும் கேட்கவே இல்லையா என்ன? லெட் மீ கன்ஃபார்ம். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. In a single slit experiment, the phase difference between the waves originating from the edges of the slit. Edges of the slit na enadhu? A and B. நம்மளோட ஸ்டாண்டர்டான கண்டிஷன் தான். edges of the slit na standard condition தானே. edges of the slit means standard condition. A, B. What is the minimum வரதுக்கான கண்டிஷன் கேட்குறான். மினிமம் அப்படின்னா என்ன வரும்? A sin theta is the path difference. கரெக்டா? A sin theta is the path difference equal to n lambda. ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் ஃபார்ம் ஆகணும்னா என்னோட வேல்யூ என்னது? 1. அதாவது A sin theta 1 is equal to ஃபஸ்ட்டு மினிமமில் 1ன்னு போட்டுக்கலாம். theta 1 lambda. ஸோ இதுபடி நீங்கள் என்ன சொல்லணும்னா this is path difference. del x is the path difference. அவன் என்ன கேட்குறான் கொஷினில்? phase difference கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும்? phi is equal to k del xல 2 pi by lambda into del x. ஸோ என்ன ஆன்சர் வரும்? into lambda. கேன்சல் பண்ணுங்க. ஃபையோட வேல்யூ என்ன கிடைக்கும்? பைன்னு கிடைக்கும். 2 pi. Yeah, right or wrong? This need to be the correct answer. Okay, 42. இப்போ நம்மளோட ஆன்சர் தான் கரெக்டு. ஓகே, நிறையா ப்ரீவியஸ் இயர்ஸ் புக்கில் தப்பாக கொடுத்துருக்கான். நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போங்க. இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கமான். பேண்ட். வாட் இஸ் பேண்ட்? இது சொல்கிறீங்களா? செமிகண்டக்டர்ஸில் பேண்டு சொல்கிறீங்களா? கிங் கோப்ரா. யாரோ ஒருத்தர் வந்து 2021 and 22 கொஸ்டினே கேட்கலையான்னு கேட்குறீங்க. கிங் கோப்ரா கொஸ்டின் கேட்டிருக்கான் 2020, 22, 23 YDSCலேருந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான்ப்பா. நாளைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அடுத்த கிளாஸில். ஓகே, ரைட். ஸோ சரி, ஆங்குலர் வித்தோட ஃபார்முலா என்னது? குயிக், லெட்ஸ் ஒர்க் ஆன் திஸ். வாட் இஸ் த ஆங்குலர் வித்தோட ஃபார்முலா என்னது? என்ன கேட்குறான்? How would the angular width of central maximum of the diffraction pattern be affected? முதல்ல angular width of central maximum என்னது? angular width of central maximum என்றது theta naught is equal to 2 lambda by a. இதான் angular width இல்லையா? width of the slit increase is decreased. என்ன ஆகும்? width of the slit decrease பண்ண, width of the slit என்றது a தானே. a decrease பண்ணா என்ன ஆகும்? theta will a decrease பண்ணுறானா, அப்போ theta naught என்ன ஆகும்? it will increase. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ரெண்டாவது என்ன கேட்குறான்? என்ன ஆகும் அடுத்து? மோனோக்ரோமேட்டிக் லைட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை அ பாலிக்ரோமேட்டிக் லைட். பாலிக்ரோமேட்டிக்னா என்ன அர்த்தம்? நிறைய வேவ் லென்த்.
ஸோ இப்போ விஷயம் என்னென்னா நல்லா கவனிங்க. theta naught, that is angular width is depending on lambda. லாம்டாவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்படி லாம்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு பாலிக்ரோமேட்டிக் லைட் யூ டேக், யூ வில் ஹேவிங் மெனி வேவ்லென்த்ஸ், ரைட்? எக்கச்சக்க வேவ்லென்த் இருக்கும். 400 to 700 நானோமீட்டர்னு எடுத்துக்கோங்க, ரைட்? ஸோ மோர் த வேவ்லென்த் மோர் வில் பி த ஆங்குலர் வித். ஸோ அதனால் என்னென்னா பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். மோனோக்ரோமேட்டிக் லைட் இஸ் ரீப்ளேஸ்டு பை அ பாலிக்ரோமேட்டிக் லைட்னா நம்மளுக்கு வந்து மோர் த வேவ்லென்த் மோர் வில் பி த எந்த வேவ் த லைட் விச் இஸ் ஹேவிங் த மேக்ஸிமம் வேவ்லென்த் வில் ஹேவ் தட் மேக்ஸிமம் வித். அதுதான் ஆன்சர். ஓகே, பட் சென்ட்ரல் மேக்ஸிமம் என்ன இருக்கும்? What will happen to the central maximum? Polychromatic na you can assume it to be white light. First point அதான். Polychromatic na நிறைய கலர்ஸ், எல்லா விசிபிள் லைட் கலர்ஸும் மீட் ஆச்சுன்னா அது பேர் என்னது? ஆட் ஆச்சுன்னா, சூப்பர் பொசிஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? யூ வில் கெட் ஒயிட் லைட். ஸோ தேர் பை சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஒயிட்டாக இருக்கும், ஏன்னா எல்லா கலர்ஸும் ஒரே இடத்துல மீட் ஆகும். ஸோ சென்ட்ரல் மேக்ஸிமம் ஒயிட்டாக இருக்கும், அதுதான் மெயினான ஆன்சர். At the same time width will be more for what? More the lambda more will be the width. அப்போ ரெட்டுக்கு தான் இருக்கிறதே அதிகமாக இருக்கும், கரெக்டாக? இப்போ புரியுதா? அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? யா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், நாளைக்கு போலரைசேஷன் முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி போலரைசேஷன் பண்ணணும்னு தான் நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் டிலே ஆகிடுச்சு, நம்மளுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி வரதில்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் கிளாஸில் டெஃபினட்டாக வி வில் ஹேவ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் போலரைசேஷன் முடிச்சுட்டு ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ். இதே ஈவினிங் டைமில் ஐ வில் கம், மேக்ஸிமம் வி வில் ஒர்க் அவுட் த ப்ராப்ளம்ஸ். சரி, இப்போ அடுத்து இதில் என்ன சொல்கிறான் பாருங்கள். width of the slit is decreased. இந்த ப்ராப்ளமில் 44th ப்ராப்ளமில் என்ன சொல்கிறான்? ஏவோட வேல்யூ குறைச்சிட்டானா. how will the size intensity of the central maximum bright fringe will be affected? intensity affect ஆகுமா ஆகாதா? முதல்ல size of the pattern என்ன ஆகும்? what is the formula for the size of the pattern? இப்போ நம்மளுக்கு ஏ வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறான் கொஸ்டினில், தட் இஸ் ஃபார் ஷுர். பட் வாட் இஸ் த வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமம்? வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமம் தட் இங்கே வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? சைஸ்ன்னு சொல்லியிருக்கான். சைஸ்னால் என்னது? எவ்வளோ பெருசுன்றது சொல்ல வரான், விச் இஸ் நத்திங் பட் த வித் ஆஃப் த சென்ட்ரல் மேக்ஸிமம். வாட் இஸ் த ஃபார்முலா? 2D lambda by A. இதான ஃபார்முலா சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு. இப்போ எதை இன்க்ரீஸ் பண்ணுறான்? வித் ஆஃப் த ஸ்லிட்டு டிக்ரீஸ் பண்ணுறான். ஏவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா வித் என்ன ஆகும்? இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், வித் வில் இன்க்ரீஸ். நம்ம ஏ டிக்ரீஸ் பண்ணோன்னா வித் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் இன்டர்ஃபரன்ஸ்லேயே சொன்னேன்னா, அதாவது நம்ம YDSC படிக்கும் போதே சொன்னேன், இன்டென்சிட்டி அதாவது ஒரு ஸ்லிட்டு வழியாக ஃபார் அ ஸ்லிட்டு
For a slit, intensity is proportional to what? Intensity is proportional to amplitude square, and also intensity is proportional to width of the slit ன்னு சொன்னா width of the slit ஐயும் பொறுத்து என்ன ஆகும், intensity ஒரு ஸ்லிட் வழியாக எவ்வளோ லைட் என்ட்ரு ஆகுதுன்றது வித்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல width of the slit என்ன பண்ணுறான் கொஸ்டினில், width of the slit they are decreasing. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இன்டென்சிட்டி குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா? வித் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் சிஎம், சிஎம்னா என்னது, சென்ட்ரல் மேக்ஸிமம். சரி, இப்போ அடுத்து பாருங்கள், ட்ரா த இன்டென்சிட்டி பேட்டர்ன் ஃபார் த சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அண்ட் டபுள் ஸ்லிட் இன்டர்ஃபரன்ஸ். இது வந்து உங்களுக்கான கொஷின். நீங்கள் சிங்கிள் ஸ்லிட்டு டபுள் ஸ்லிட் ரெண்டுத்தோட பேட்டர்னை கிளியராக ட்ரா பண்ணுங்கள். அப்புறம் என்ன கேட்குறான், ஸ்டேட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். யூ நோ த ரீசன்ஸ். இது நம்ம ஆல்ரெடி டிஃப்ரென்ஸை படிச்சிருக்கோம் கரெக்டாக. டார்க் ஆர் கம்ப்ளீட்லி டார்க், பர்ஃபெக்ட்லி டார்க் எப்போ, எதுக்கு பர்ஃபெக்ட்லி டார்க், ஒய்டிஎஸ்சிக்கு. பட் டைஃப்ராக்ஷனுக்கு பர்ஃபெக்ட்லி டார்க் கிடையாது. இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறான் பாருங்கள், in diffraction due to single slit, in diffraction due to single slit, the phase difference between the waves, the phase difference between the light waves reaching a point on the screen is 5 pi. Explain whether the bright or dark fringe will be formed at that point. Question புரியுதா? In diffraction due to single slit, okay, phase difference between the light waves reaching a point on the screen. What is the phase difference between the light waves reaching a point on the screen? இப்போ இது நம்மளோட சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன். ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு பாயிண்டில் வேவ்ஸ் மீட் ஆகிருக்கு, ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு பாயிண்டில் வேவ்ஸ் மீட் ஆகிருக்கு. வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த வேவ்ஸ் ஃப்ரம் த ஸ்லிட்? 5 பை. ஃபையோட வேல்யூ எவ்வளோ? வாட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்? 5 பை. இப்போ கொஸ்டின் என்னென்னா, நான் எந்த கண்டிஷன் சார் எடுத்துக்கணும்? அவன் ஏதோ ஒரு வேவ்ஸ், ஏன்னா நிறைய வேவ்ஸ் மீட் ஆகுது. டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய வேவ்ஸ் என்ன ஆகும், ஸ்க்ரீனில் மீட் ஆகும் கரெக்டாக. ஸோ டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய வேவ்ஸ் ஸ்க்ரீனில் மீட் ஆகுது. ஆனால் நம்ம கண்டிஷனை எழுதும்போது அங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் வருமா டிஸ்ட்ரக்டிவ் வருமானது எதை வச்சு நம்ம சொல்லுவோம்? எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட். இந்த எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்லேருந்து வரக்கூடிய கண்டிஷன் தான். ஸோ நம்மளுக்கு எட்ஜஸ் ஆஃப் த வரக்கூடிய ஸ்லிட்டில் del x is equal to a sin thetaல நம்ம என்ன செக் பண்ணணும்? whether it is equal to 2n plus 1 lambda by 2 இல்லை del x is equal to path difference n lambdaவா அப்படின்றத செக் பண்ணணும். இது வந்தால் என்ன அர்த்தம்? this is for bright, இது for dark. புரியுதா இல்லையா? எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? பாய் அவன் இந்த கொஸ்டினில் லெட்ஸ் பி வெரி கிளியர். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லைட் வேவ்ஸ் ரீச்சிங் அ பாயிண்ட் ஆன் த ஸ்க்ரீன் இஸ் 5 பை. அவன் ஜஸ்ட் டைரெக்டாக வேவ்ஸ்ன்னு கொடுத்துட்டானா அவன் எதை பற்றி பேசியிருப்பான்? எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்டு தான், டவுட்டே வேண்டாம். வெறும் அவன் வந்து கண்டிஷன் ஃபார் டைஃப்ராக்ஷன் கேட்கும்போது எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்டை மட்டும்தான் நம்ம எடுக்கணும், டவுட்டே வேண்டாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே எட்ஜஸ் ஆஃப் த ஸ்லிட்லேருந்து வரக்கூடிய கண்டிஷன்ஸ் தான், ஏ சைன் தீட்டா. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ 5 பைன்னு இருக்குது, 5 பையோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்னது? பாத் டிஃப்ரென்ஸ் என்னது? 5 is equal to k del x, கரெக்டா? ஸோ வாட் இஸ் த
del x value lambda by 2 pi into 5. கரெக்டா? நீங்கள் சொல்லுங்கள் இதுலேருந்து 5ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தான் கொஸ்டினில்? 5ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தான்? 5 பைன்னு கொடுத்தானா பை கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு என்ன வருது? del x is equal to 5 lambda by 2ன்னு வருது. del x is equal to 5 lambda by 2னா இது யாருக்கான கண்டிஷன்? இதுவா இது வருமா இல்லை இது வருமா? கமான், 5 lambda by 2ன்றது யாருக்கான கண்டிஷன்? எஸ் கமான், இப்போ லைவில் இருக்கீங்க இல்லையா? லெட்ஸ் சி யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். 5 lambda by 2ன்றது வந்து எனக்கு வந்திருக்கு. இது யார்? அதாவது எனக்கு கொடுத்தது கொஸ்டினில் வந்து 5 பை ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், அதோட கரஸ்பாண்டிங் பாத் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? 5 lambda by 2. இதை வச்சு நீங்கள் என்னால் என்ன சொல்ல முடியும்? இதை வந்து இதோட கம்பேர் பண்ணுங்கள். del x வந்து எதுக்கு வரும்? பிரைட்டுக்கான கண்டிஷன். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகணும்? what we need to have? நம்மளுக்கு பிரைட் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, டவுட் வேண்டாம். அதுவும் என்ன ஆர்டர் ஃபார்ம் ஆகும்? n is equal to 2, செகண்ட் பிரைட் will be formed. ஏன்னா del x is equal to 2n plus 1 lambda by 2. என்னோட வேல்யூ 2ன்னு போட்டிங்கன்னா தான் என்ன வரும்? you will have 5 lambda by 2. ஓகேவா? ரைட், சரிப்பா, we got the relation. இப்போ நம்ம வந்து டைஃப்ராக்ஷனை பற்றி டீட்டெயிலாக முடிச்சிட்டோம். பட் ஆனால் இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள். நாளைக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு போலரைசேஷன் முடிச்சிருவேன். நாளைக்கு கிளாஸு ஈவினிங் வைக்கலாமா மார்னிங் வைக்கலாமா? வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ், ஈவினிங் ஆர் மார்னிங்? ஐ திங்க் சேட் இருந்தால் சேட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். சரி, நம்மளுக்கு வந்து ஈவினிங் தான் எல்லோரும் கேட்குறீங்க. ஸோ நம்ம ஈவினிங்கே பண்ணிடலாம். ஓகே, we will have the class in the evening. ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட்டு போலரைசேஷன் முடிச்சுட்டு ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ், YDSE, டபுள் ஸ்லிட்டு, போலரைசேஷன், மூணுதுலேருந்தும் ப்ராப்ளம்ஸு. ஸோ பி ரெடி, நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி வெரி குட். ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து டிஸ்கஷனை ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் we will meet. Okay, until then, bye from Nagarajan. Bye bye.